என்றாக்கண்ணே ஏதோ வீடியோ போடுறீங்க, ஆள் அட்ரஸே இல்லை. அப்படி இல்லைங்க அம்மனி, வீடியோ போடலான்ட்டு இருந்தானுங்க. அப்புறம் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் அவசரமாக ஃபோனில் எடுத்த கிளிப்பேஜஸ்லாம் எடிட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸாக போட்டோம். மாப்பிள்ளை யாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ற சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, அவர் சேனல்லையும் போய் பார்த்துருப்பீங்க. பேக் டு நார்மல். எங்கள் 2 பேர் சேனல்லையுமே நீங்கள் எங்கள் கல்யாண வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ஒரிஜினல் இல்லை, இதுவும் ஒரிஜினல் கிடையாது. அது ஒரிஜினல் இல்லை, அது சும்மா போட்டது. இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குன்ற மாதிரி நாங்கள் எடுத்த ப்ரீ வெட்டிங் ஷூட். அம்மா பாக்கும் திட்டும். அப்புறம் என்ன ஆசனு சிறுப கழட்ட சொல்லிட்டாங்க. இல்ல நானே கேக்குறேன். அப்போ நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் கழுத்துல குத்துவா? நீ பேச செத்துருவான். இதுதாங்க எங்க ப்ரீ வெட்டிங் ஷூட். ஏய், அங்க போய் லவ் பண்ணுங்களா? ஏன் அதெல்லாம் போக முடியாது. குற்றம் நிகழ்ச்சியில வரீங்களா? கேமரா வந்த பக்கம் திருப்பிடா. திருப்பி எடு. ஆரம்பம்லாம் அமர்க்கலமா இருந்தது. பாவம் எங்களோட போட்டோகிராஃபர். முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க. இப்ப இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். எங்க கிட்ட அவரு மாட்டல, அவர்கிட்ட தான் நாங்க மாட்டிக்கிட்டோம். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நல்ல வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. எப்படிதான் இந்த போட்டோ ஷூட்லாம் பண்றாங்களோ? கும்மிய சொல்றாங்க, நிம்மர சொல்றாங்க. அம்மா என் இடுப்பு கழண்டுருச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ. நானுமே ரொமான்டிக்கா ஏதோ பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனா இந்த பையனை பார்த்தோன்னு சிரிப்பு வந்துருதுங்க. ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஓடி கால் வெளிச்சதாங்க மிச்சம். ஆனா அவுட் என்னமோ செமையா வந்திருந்தது. என்னனே சிரிக்கிறாரு? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீயும் சிரிச்சுவே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் எப்படி இட்லி வாங்கி தரது உனக்கு அப்படின்னு கேக்குறேன். உன்னை பிடிக்கவே இல்லை. ஃபைனலா அந்த கெமிஸ்ட்ரியை கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா, ஒரு ரமேஷ் இல்லனா ஒரு சுரேஷ், சுரேஷ் இல்லனா ஒரு தினேஷ், தினேஷ் இல்லனா ஒரு கணேஷ். நீ வா. உனக்கு 1000 தாயத்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். போ. பின்னாலே வந்துச்சு சாமி. ஸ்லோ மோஷனை பார்த்து ஏமாத்துறாதீங்க மக்களே. அதோட வலி என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? காட்டுங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார். இந்த டைலாக்ல வர மாதிரிதான். பாவங்க மனுஷன், அவர் கத்துக்கிட்ட கலையெல்லாம் எங்க கிட்ட இறக்குனாரு. ஆனா நாங்க அவருக்கு சரியா கோஆபரேட் பண்ணோமான்னு தான் தெரியல. ஆனா போட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஒர்க் நீங்க சீக்கிரமா பாப்பீங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. எல்லாருக்குமே ட்ரீம் போட்டோ ஷூட் பண்ணணும்னு இருக்கும். ஆனா எங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தவங்க தான் வெட்டிங் பாஸ் டீம். சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. அண்ணாந்தி பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு.
எல்லாமே ப்ளூபர் வீடியோ. ஒரிஜினல் அவுட் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது நம்ம சேனல்ல. இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியல. யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால், நடிக்க முடியலே. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? என்னை காட்டுறா இவனே. அதாவது மக்களே, இப்ப என்ன கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா, வந்ததுல ஒரு 2 மணி நேரம் அது 2 டேக் தான் எடுத்திருப்போம். அதுக்குள்ள மேடமுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. பாவம் நாங்க பாருங்க எல்லாரும் இவர் வெறிக்க எப்ப ரெடி ஆவா, இவர் காட்டுறா எப்ப ரெடி ஆவான்னு பாத்துட்டு இருக்காரு. அவர் அதுக்கு மேல எங்கடா இன்னும் கேமரா பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, எப்படியா வந்துருவாரா. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி தெரியல. நாங்களும் உட்காந்துட்டு வெயில தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் அங்க பாரு, அடடடடா, என்னமோ நடக்குது, என்ன நடக்குது? இல்ல சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சு போ நாங்களும். மூஞ்ச பத்தியா அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? நல்லா எலியில மாத்தி அம்மா பாக்கும் திட்டும். அப்புறம் என்ன சந்தில மாத்தி எலி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா பாத்தீங்களா? இப்ப இதை வச்சுட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் நான் போறேன். நான் நியாயமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டு. இங்க வந்தது ஏன் தப்பு தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியே முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் தள்ளி விட்டு நம்ம எப்படி கிளம்பிடலான்னு தான் இருக்கேன். ஓகே, விளங்கின மாதிரி. இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பை.